அண்ணா நீங்க எதுவும் இங்க எடுங்க அந்த ரெண்டு சட்டை போதுமா உங்களுக்கு ரெண்டு சட்டை போதுமா அண்ணா அளவு அளவு கேட்டு கிழிச்சு காஃபி தானே ஒன்றரை போதுமா பூ வரணுமே அருமை அருமை கொஞ்சம் வலுச பையனா எடுங்க பெண்ணு உங்களுக்கு வயசாகி போச்சு உங்கள் அப்பாவோட சட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க வயசு ஒரு 45 ஒரு வயசானா அடம் பிடிக்கிறா நம்ம கேமராவுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்துக்கு அந்த ரெண்டுல வந்து ஒன்று எடுக்கிறீங்க இந்த ரெண்டு ஏதோ ஒன்று தான் எடுக்கணும் நீங்க ஆமாம் இதில் ஆமாம் அந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க நிறைய இடத்துல துணி எடுத்துக்கிறேன் அண்ணா எப்படி நல்லதுதான் நல்லதுண்ணா மூணுல ஒன்று எடுக்கணும் இது எடுத்துக்கணும் வெள்ளை வேட்டிக்கு இந்த சட்டைக்கு கிட்ட நிற்காது அவ்வளோ சேலை ஒன்று அளவு 300 தான் அண்ணா இந்த சேரீ என்ன ரேட் வருதுங்கண்ணா 430 இதுங்க 725 இது எவ்வளோ ரேட்டுங்கண்ணா 200 இருக்கு துணி எடுக்க போய் எதில் போய் துணி எடுக்கிறா நல்லா அதுல 2-3 ஹோல்சேல் கடை இருக்குது போய்க்கலாம் ஈஸ்வரன் கோயில் வீதியிலையா ஆமா இல்லையா 2-3 இருக்குதுங்கண்ணா நீங்க ஒயிட் சட்டா நீங்க இது எடுக்கிறீங்களா கலரு பிரிண்டட் தான் பட்டாம்பூச்சி கிராக்டைல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சிங்க வர்ற மாதிரி அந்த மாதிரி எடுப்போம் வந்து எல்லாமே ஜக்கடு கர்ச்சீப் எடுக்கிறது தான் வரீங்களாண்ணா எடுக்கூடாதா கர்ச்சீப் எடுக்கல கர்ச்சீப் எடுக்குதானா சரி சரிங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு வந்து துணி எடுத்து தான் நம்ம ஈரோடு அண்டாஸ் விழாக்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம் திண்ணையிலுக்கு வந்து திண்ணை விருந்து சாப்பிட்றப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலையில் இன்னைக்கு மழை சரி மழை வேலை பெருசாக ஒன்றும் இல்லை இன்னைக்கு மழைக்குள்ளே போய் துணி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம ஈரோட்டில் வந்து துணி எடுத்தோம்ங்க நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் தான் எடுப்போம் ஈரோடுனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க சவுளி சாம்ராஜ்யம்ங்க அது ஈஸ்வரன் கோயில் வீதினாவே உங்களுக்கு தெரியுங்க துணி புகழ்பெற்றது அங்கே போய் எந்த கடையில் நாங்கள் ஃபேன் செட் எடுத்தால் குறிப்பாக வந்து நல்ல தரமாக நாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அதான் பதிவு பண்ணியிருக்கிறோங்க அதாவது நம்ம ட்ராவல் ஆனது துணி எடுத்தது சாப்பிட்டது அப்படியே தொடர்ந்து ஒரு லாக் பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கூடவே ட்ராவல் ஆன மாதிரி இருக்குது வாங்க ஈரோடு துணி எடுக்க போகலாமுங்க கடையில் இருக்காருங்களா கடையில் அண்ணா காரம் கொண்டாட சொல்லிடுங்க இவர் ஏங்க வர சொல்லிடுங்க சொசைட்டி வந்துருங்க அங்கே வந்து கூட்டி அதுதான் அங்கே எங்கிட்ட அப்படி தான் சொன்னார் அண்ணன் மழை கம்மிங்கிற மாதிரி தான் காலையில் நல்ல மழை வாங்கி ஜம்முன்னு வாய் இப்போ கேளுங்க அந்த கடையில் கனமாகுது ஆமாம் ஆனால் ஈரோடு தான் ஈரோட்டுக்குள்ளே போய் நம்ம ஈஸ்வரன் கோயில் வீதியில் போனால் பாப்பனான்னு ஒன்று இருக்குது கோதாவரி இருக்குது அதை எடுத்தா மழை நான் போய் வண்டி அந்த இதில் உள்ள கார் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதில் நிறுத்திட்டு நம்ம அப்படியே பொடிநடையே போயிடலாம் மழை ஜாஸ்தியாக இருக்கு ஈரோடு போய் இதெல்லாம் சரி இப்போ ஈரோடு வரைக்கும் போயிட்டு வருவா ஈரோடு வரைக்கும் போயிட்டு வருவா என்ன பண்ணுறது அண்ணா வந்துட்டாரு வெங்கடேசன் அண்ணா காலையில் நல்ல மழை ஆனா பாக்குறது மழைக்குண்ணா கம்மியா இருக்க ஊர் மழைக்குண்ணா தண்ணி எட்டு மாதிரி இருக்குண்ணா விடாத ஒவ்வொன்றுங்கிறது இல்ல இன்னைக்கு கூட்டிட்டு போனா தான் உங்களை ஆச்சு ஏங்கண்ணா இல்ல பிஸி ஆயிடுறீங்களே அப்புறம் இப்ப இவங்க சாப்பிட்ற மணி 12 ஆச்சு போய் சாப்பிடலாம்னு சொல்லலப்பா 12 மணிக்கு சாப்பிட்றதா இல்ல போயிட்டு வந்து துணி எடுத்து சாப்பிட 4 மணி ஆயிரு பரவாயில்லையா சரி இப்போ ஏதாவது டீ கடையில லைட்டா அந்த அரோமாவத்து இருக்குதா எழுமத்தூர்ல இது என்ன சொன்னீங்க பிரெட் சில்லி இது வந்து எக் ரோலுங்க
சாப்பிடாதீங்க. வரையா மழைதான் நிற்கவே இல்லையா? நிற்கவே இல்லையா? காலமாட்டு சில வேலை முடிஞ்சதுங்கண்ணா. ஜம்முன்னு இருக்குது பாருங்கண்ணா. அந்த நீர்வீழ்ச்சி எடுத்துட்டாங்க. அது முன்ன இருந்ததுல தண்ணி. சுத்தி ஆமா 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 ஆமா. லைட்டிங் ரெடி பண்ணுவாங்க நினைக்கிறேங்கண்ணா. சிஸ்டம் தான் இருக்க மாட்டேங்குது. ஆமாம் இருக்கு இன்னும் தண்ணி சலசலசாலும் ஈரோட்டோட மிகப்பெரிய அடையாளம் இந்த காலமாட்டு சிலை. ஏன்னா நம்ம ஊர்ந்து வந்து எத்தான் பார்ப்போம். எஸ்காயம் கரெக்டா பண்ணி கொடுத்தாரு. என்ன நீங்க மலைன்னு கூட்டம் இருக்காது வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. நம்மள மாதிரி எத்தனை பேர்? ஆமா ஆமா கரெக்ட். சோழியில் போயிட்டு வந்தலாம். ம் சார் வாங்க. எங்க எந்த சட்டை சொல்றீங்க? இதாங்கண்ணா. சரி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே காட்டுங்க. நல்லா இருக்குண்ணா அண்ணா ஒயிட்னு ஓட்டா அந்த வேலைக்கெல்லாம் ஆகாது. வரேன் ஒயிட்னு டாப் குவாலிட்டி தான் போடும். ஓட்டி ஆகாது. குழம்புல கண்ணாடிக்காக என்ன ஒயிட்டா போட்டிருக்கிறதே தெரியாது. இது என்ன சட்டை? என்ன சட்டைங்கண்ணா? லெனின். வேஸ்டிங் மேட்ச் எடுத்துக்கிறீங்களா? 770 அது 770. என்ன தொலைவிக்கிட்டு இருக்கிறீங்க? போட்டு குழம்பு வச்சதை எடுத்து மறுபடியும் தனியாக எடுப்பாங்க. என்ன உங்களுக்கு பேண்ட் சட்டையா பேண்டா? பேண்ட் போதும் சார். இது நல்லா இருக்கா? சட்டையா? சட்டை வேணுமா? எடுங்க பண்ண. ஏமா இது காட்டன் பாலிஷ் மாடல் ஒன்று எடுத்து வந்துடுமா? இல்லை இது இல்லை அண்ணா. நீங்கள் எதுவும் இங்கே அந்த 2 சட்டை போதுமா உங்களுக்கு? 2 சட்டை போதுமா? அண்ணா அளவு கேட்டு கிழிச்சு கிராஃப்ட் தானே? 1.5 போதும் இல்லைங்கண்ணா? அண்ணா நல்லா இருக்குண்ணா. எனக்கு எவ்வளோண்ணா? 1.60 ஒன்று ஆஃப் கை 170. அன்னைக்கு 170 எடுத்துக்கணும். அண்ணா அந்த பேண்ட் அதை எடுத்து சொன்னல, இப்போ நீ போட்டுக்க வாக்கிங் டவுசரு அந்த பேண்ட் பிட்டு தான் 1 மீட்டர் எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குது கிளாஸ் ஜம்முன்னு. ஆனால் பேண்ட் உங்களுக்கு பேண்ட் எடுக்கிறாங்க 2 பேண்ட் கம்பல்சரி இருக்குது. அண்ணா கேமரா சட்டை கேமரா வருவார். இப்போ பாரு தைச்சு போகிறதோட கேமரா வருவார். எப்படி இருக்குவார்? சும்மா தக 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 தக. இந்த பூ வரணுமே. அருமை அருமை. மாற கொடுங்க தை செய்து இல்லைண்ணா. தை இது வேண்டாம் சொன்னால் கேளுங்க. அருமையாக இருக்குது. தமாசலண்ணா வேணுமுண்ணா தமாசல் இது போடுங்க. நீங்கள் அரமால் நம்ம மெச்சூர்டாக போகும். கொப்பா ஓடுறது உங்கள் ஐயம் போடுறத வந்து எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கிறோம்ண்ணா. அண்ணா எங்கே அதே வேணுமுண்ணா உங்கள் ஐயம் போடுறதுலாம் இங்கே எடுக்காதீங்கண்ணா. கடைசிக்கு அப்பா சட்டையா? ஆனால் இது கொப்பா ஓட சட்டைண்ணா. கொப்பா ஓட சட்டது இதுங்க தைச்சு எங்கூட வந்து சட்டை எடுக்காதீங்க. கொஞ்சம் வலுச பையனா எடுங்க. பெண்ணு உங்களுக்கு வயசாகி போச்சு கொப்பா ஓட சட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
வயசு ஒரு 45 ஒரு வயசானா கையினோட கையினே வேலை போடுறே ஒண்ணுதான் சரிடா இது எடுக்கிறேன் அண்ணா குறுக்கெல்லாம் அடம் பிடிக்கிறதா பிடிச்சிக்கலாம். நம்ம கேமராவுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்துக்கு. அண்ணா சிக்கராவே எடுத்து கொடுங்க. அது ஓகே வருது. அண்ணா திரும்ப அதே கலருக்கு போகாதீங்கன்னா ஏதோ செலக்ஷன் பண்ணி மூணுல இருக்கு. இதுல அந்த ரெண்டுல எடுக்க அந்த ரெண்டுல வந்து ஒன்று எடுக்கிறீங்க. இந்த ரெண்டு ஏதோ ஒன்று தான் எடுக்கணும் நீங்க. ஆமா இதுல ஆமா ஆமா அந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க. ஏமா அது எடுத்துட்டு மூணு எடுத்துடா. தெரியலையாண்ணா மூணு பாக்ஸ் எடுத்து அது எடுத்து மூணு தான் போட்டு. சரி இன்னும் கொஞ்சம் அண்ணா இதுக்கு போங்கண்ணா இது போங்க. அது வேண்டாமா? அது வேண்டாங்கண்ணா இது போங்க. இது உங்களுக்கு சேர்த்து கொடுங்க. அதுதான் பாருங்கண்ணா. பரவாயில்ல வீடு என்ன ரேட்டுங்கண்ணா? 850. எத்தனையோ இடத்துல துணி எடுத்துக்கிறேன். அண்ணா எப்படி நல்லதுண்ணா சீலை கட்டின மாதிரி இருக்குதுற. சொன்னா நீங்க என்னமோ பண்ணுங்க. அவ்வளோ அவன் எடுக்கிறான். வீடியோ எடுக்கிற இது எடுத்துக்கு நான் வெள்ளை வேட்டிக்கு இந்த சட்டைக்கு கிட்ட நிக்காது. அண்ணா ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. அண்ணா எந்த கடை சொன்னார் அவரு? கஸ்தூரி சில்க்ஸா? எந்த இடத்துல? ஹோல்சேல் கடையா? என்ன இருக்குதுங்களா கஸ்தூரி? ஆமாங்க. நம்ம யூடியூப் சேனல் ஒன்று இருக்குங்க. ஆமாங்கண்ணா நாங்கள் நீங்கள் ட்ராவல் ஆகி வந்தது. ஆமாம் நம்ம கடைக்கு வந்து சாரி. அண்ணா எத்தனை சாரி எடுத்தீங்கண்ணா? அண்ணா கஸ்தூரியில் எத்தனை சாரி? 9 சாரி. அண்ணா அட்ரஸ் சொல்லுங்கள். நம்ம கடை வந்து ஈரோடு மணிக்கூண்டு சிக்னல் பக்கத்தில். சரிங்கண்ணா. ஈஸ்வரன் கோயில் வீதியில் ஸ்ரீ கஸ்தூரி சில்க்ஸ் நம்ம கடை இருக்கு. காலையில் எத்தனை மணி இருந்துங்கண்ணா? காலைல 9 மணி ஸ்டார்ட். சரிங்க. நைட் 9 மணி வரைக்கும். ரெண்டு கஸ்தூரி சில்க் ரெண்டு இருக்குதுன்னா எது? 3 முழுதானா? 3மே நம்ம. என்னென்ன நம்ம என்னென்ன சாரியில் என்னென்ன ஐட்டம் எல்லாமே எல்லாமே சாரீஸ்ல என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். சரிங்க. டாப்ஸ், லெகின்ஸ், அது வந்து லெகின்ஸ், சுடிதார் மெட்டீரியல், ரெடிமேட் சுடிதார், ப்ளவுஸ் பீஸ், நைட்டி, பாவாடை எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். சூப்பருங்கண்ணா. ஓகே தேங்க்யூ. காலையில் எத்தனை மணிக்கு நான் கடை ஓப்பன் பண்ணீங்க? கால் 9. நைட்டுங்கண்ணா? நைட் 9. இங்கே ஒரு கடை இருக்குது. அவத்தில் ஆஞ்சநேயர் கோடி ஒன்று இருக்குது. அப்புறங்கண்ணா ஆப்போசிட் சேலை ஒன்று அளவு 300 தான். ஆனால் இந்த சாரி என்ன ரேட் வருதுங்கண்ணா? 430. இதுங்க 725. இது எவ்வளோ ரேட்டுங்கண்ணா? 200 ரூபாயிலேருந்து இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கில் ஈஸ்வரன் கோயில் வீதியில் தான் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணோமுங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அப்போ நம்ம பதிவிடுற வீடியோவில் வருங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம துணி எடுத்து சாப்பிட போனோமுங்க. அதை அடுத்த பார்ட் 2ல் பார்க்கலாமுங்க. பெரிய வீடியோவாக இருக்கனால நம்ம 2 வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம். மொத்தத்தில் நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களில் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் நண்பருக்கு உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்க துணி எடுக்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.